ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா திரும்பி அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணியில் கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காயை சேர்த்து வச்சு பாருங்கள். கத்திரிக்காயோட கலர் மாறவே மாறாது. இந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இல்லை டாட்டாமா சப்பாத்திமா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் எடுப்புங்க. இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க. 2 ஸ்பூன் அளவு நல்லா நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெயில் நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலே பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாதிரி ஒரு முக்கால்வாசி வேகணும். கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே முக்கால்வாசி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோடனே 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி பொன்னிறமாக வாங்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 பல் இடித்த பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம முக்கால்வாசி வேக வச்சு எண்ணெயில் வேக வச்சு எடுத்து கத்திரிக்காவை இந்த வெங்காயத்து கூடையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா ராஸ்மல் போனதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளிக்கரைசல் நம்ம சேர்த்துக்கலாங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் இந்த புளிக்கரைசலும் பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா பொருள் ரெடி பண்ணிடலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-20 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுக்கணும். எண்ணெய் சேர்க்காமல் வெறுங்கடாயிலே பார்த்திங்கன்னா கடுகு வெடித்து வர வரைக்கும் வறுத்துட்டு கடுகு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வரணும். கடுகு நீங்கள் வெடிக்காமல் நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆற வச்சு ஒரு ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பைனாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். புளிக்கரைச்சல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வர உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்தரைச்ச மசாலா பொருட்கள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதுங்க. சூப்பரான வெங்காயம் கத்திரிக்காய்னா புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஊறுகாய் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு இந்த புளித்தொக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சைடிஷ் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.